மாநகர சபை கழிவற்றும் பகுதியின் அந்த கல்லுண்டா பகுதியில இருந்து எழுப்புற புகை நீங்க அங்க டம்ப் பண்றீங்களே ஒழிய நீங்க அங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறதுல தானே வெங்கட வீட்டு காணிக்கு பக்கத்துல போட்டு ஓட்டி இருந்தா என்னோட துவக்கம் இல்லை. எந்த பொதுமானம் உள்ள போய் பார்க்கலாம். யாருமே நடப்பு லேண்டா உங்களுக்கு ராம்பளக்கு போட்டு காட்டுறோம். பிரச்சனை பண்ணா 119 அடியுங்க, 119 அடி சொல்லுங்க. அங்க ஏரியால குப்பை இருக்கலாம் இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இதுல தலைவரா நீங்க தலைவரா? மக்களுக்காக நீங்க இருக்கிறீங்கன்றத நீங்க புரிஞ்சு சொல்லணும். நடவடிக்கை எடுங்க. என்னடா அது வெள்ளம் தண்ணி ஐயா எப்படி சும்மா நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்கன்னா அவன் தனியாக அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் போயிட்டு அங்க ஸ்ப்ரே பண்ற நடவடிக்கை எடுக்கும். எனக்கு தெரியும் தெரிஞ்சா தண்ணி குடி தண்ணி இருக்கே நடவடிக்கை எடுத்தீங்களா? தண்ணி கொடுக்காம வேற என்னத்துல கடல் நீங்க செய்யலாம் போடலாம். நான் அடுத்த முறை சுமாந்திரன் ஐயாடு சொல்லி கண்டமா போட்டு போட சொல்லு. அவர் உங்களுக்கு பக்கத்திலே ஒரு ஆள் ஓடிச்சிருக்காரு சட்டத்தர நீங்க ஒன்றே போடு போறப்பா பக்கத்துல கைக்கில வச்சு வடக்கு மாநிலத்துல மொத்த பொறுப்பான ஒரு அமைச்சரா நான் நாளை கேள்வியை கேட்டேன்னா உங்க மானங்களே சார் நீங்க ஒரு சைக்காட்ரி பேஷண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. Official question, right? மூன்று மாதத்து பிறகு நீங்க வட்டக்கோட்டை MBCSல டைரக்டரா பார்க்கலாம். நீங்க போட்டோ மறுபடியும் சொல்லுங்க. நாங்க ஆபீசர் டாங்க சொல்லிங்க இங்க லேடி மேல் ஒண்ணும் பாக்க. அதுக்கு ஒரு மேற்பார்வை குழு ஒன்று அமைக்குமாறு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்ததற்கு அமைவாக மாநகர சபை கழிவற்றும் பகுதியின் மேற்பார்வை குழு உறுப்பினர்களாக சிரேஷ்ட சுற்றாடல் உத்தியோகத்தர் மத்திய சுற்றாடல் அதிகார சபை, பொது சுகாதார பரிசோதகர் மாநகர சபை, 2 பொது சுகாதார பரிசோதகர்கள் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சந்நிதிப்பாய், முகாமித்துவ சேவை உத்தியோகத்தர் வலி தென்மேற்கு பிரதேச சபை மானிப்பாய் மற்றும் சுற்றாடல் உத்தியோகத்தர் பிரதேச செயலகம் சந்நிதிப்பாய் ஆகியோர் நியமிக்கப்பட்டு இவர்களுக்கான முதலாவது கலந்துரையாடல் ஆனது பிரதேச செயலாளரின் தலைமையில் 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் ஒவ்வொரு மாதத்தினதும் முதலாவது வெள்ளிக்கிழமை பார்வையிடுவதாக முடிவு செய்யப்பட்டு அவர்கள் முதற்கட்டமாக 8ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 அன்று மாநகர சபையின் கழிவகற்றல் பகுதியை மேற்பார்வை செய்து எமக்கு அவதானிப்புகள் மற்றும் அவர்களின் சிபார்சுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அவை அவதானிப்புகளாக கழிவுகளை ஏற்றி வரும் வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டு உள்நுழைய அனுமதிக்கப்பட்டது அவதானிக்கப்பட்டிருந்தமையும், தற்போது கழிவுகள் தரம் பிரிக்கப்படுகின்றது, உட்பகுதியின் பாதை வாகனங்கள் பயணிக்கக்கூடிய வகையில் காணப்படவில்லை, சுற்றுவேலி சீரற்ற நிலையில் காணப்படுகின்றது, பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறையாக காணப்படுகிறது, பார்வையிடப்பட்ட நேரம் எரிந்த மீதிகள் புகைந்த வண்ணம் காணப்பட்டன, கட்டாக்காளி மாடுகள் உட்பகுதியில் காணப்படுகின்றன, கடமைக்கான உத்தியோகத்தர்கள் அல்லாத வெளிநபர்கள் அடையாளம் காணப்பட்டனர், கொள்கல கழிவுகள் மற்றும் சந்தை கழிவுகள் திறந்தபடி கொட்டப்பட்டிருந்தமை, கொள்கல விலங்கு கழிவுகள் குழிக்கு வெளியேயும் வீசப்பட்டு துர்நாற்றம் வீசியமை, ஏற்கனவே கொட்டப்பட்ட கழிவுகள் தரம் பிரிக்கப்படாது காணப்படுகின்றமை, மாநகர சபையின் கழிவகற்றும் குறித்த பகுதிக்கு வெளிப்புற பின்பகுதியில் கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தமை. அவர்களின் சிபாரிசுகளாக சுற்றுவேலி சீரமைக்கப்பட வேண்டும் எனவும், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும், உட்புற பாகதைகள் வாகனங்கள் பயணிக்கக்கூடிய வகையில் திருத்தப்பட வேண்டும் எனவும், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும், மேலும் தீயணைப்பு வசதிகள் செய்யப்பட வேண்டும், சுற்றுவேலிகளில் எச்சரிக்கை பலகைகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும், கொள்கல விலங்கு கழிவுகள் முறையான குழி அமைத்து கொட்டப்பட்டு உடனடியாக 9 இன்ச்சஸ்ல மண்ணால் மூடப்பட வேண்டும் மற்றும் இலையான் பெருக்கத்தை தடுப்பதற்கு மருந்து தெளிக்கப்பட வேண்டும். இதில் அவர்களால் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதை நடைமுறைப்படுத்துறது யார்? மாநகர சபையா? இது நீங்க செய்வீங்களா? இதுல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே இனிஷியேட் பண்ணிட்டோம். இதுல மெயின் பிரச்சனை அந்த சுற்றுவேலிக்கான ஒரு மதிலம் ஒன்றும் இல்லாதாலதான் அந்த கழிவு வாரது, ஆக்கள் குப்பையை கொளுத்திட்டு போறது, மற்றது எல்லாம் தெரியாமல் கொட்டுற ஆக்கள் வெளியில ஒன்றே கொட்டுறது நடந்தது. இப்ப நாங்கள் ஓட் பண்ணிட்டோம்.
வேலி போடுறதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 180 நாள் கண்ட்ராக்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதை வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டுனா மற்றது வந்து அந்த குப்பை வந்து ஒரு இடத்துல எரிஞ்சா அதை கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து பாத்தி அமைக்கிறது. மற்றது நீங்கள் இதில் சொன்ன பாதை போடுற விஷயம் வந்து ஆல்ரெடி 50 மணித்தியாலத்துக்கான டோசர் ப்ரைவேட்டாக நாங்கள் ஹயர் பண்ணி கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் செய்யப்பட்டிருக்குது. அந்த கொள்கல கழிவு சம்பந்தமான பிரச்சனைக்கு வந்து அந்த டெம்பரரியாக எங்கள்கிட்ட ஜேசிபி இந்த சிஸ்டம் அவுட் அங்கே போன டைமில் வந்து அந்த பிரச்சனை அந்த டெம்பரரி இஷ்யூன்னு சொல்லி எங்களுக்கு உரிய பகுதியாலே அறிக்கை தந்திருக்கணும். மற்றது மெயின் பிரச்சனைங்க அந்த ஃபயர் இண்ட சம்பந்தமானது பெர்மனண்டா நாங்கள் அதில் ஒன்றும் செய்யலாமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு வந்து லேண்ட் ஓனர்ஷிப் இல்லாமல் நாங்கள் உண்மையாக இவ்வளவு வேலையும் செய்யவும் மேலாது. இது எங்களுக்கு நாளைக்கு ஒடுக்கு வேறி வரக்கூடிய உண்டுங்கன்ற சொத்து இல்லாத உண்டுங்க நாங்கள் இப்படி இவ்வளவு செலவழிக்கிறோம்ன்றது. அப்ப அதுக்கான நடவடிக்கை வந்து நீண்ட காலமா போய்கொண்டு இருக்குது. பிரதேசியாளர் அவரோட கடந்த தடவை வந்து கதைப்பட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள். எங்களுக்கு தந்தால் அதுக்கான ப்ரப்போசல்ஸ் இருக்குது. ஆனால் எங்களால் வந்து அதுக்கான ஃபண்டு ஒன்றும் அலோகேட் பண்ணி சரியான நிரந்தரமான திட்டங்களை செய்யலாமல் இருக்கிறதுக்கான அந்த லேண்ட் வந்து எங்கிட்ட பேர்ல இல்லாமல் இருக்கு. ஐயா என்வரன்மெண்டல் அத்தாரிட்டியா இருக்கீங்களா? இல்ல சார், என்னென்றால் எனக்கு கேள்வி என்னென்றால் இப்ப அதுல அதே சொல்லியிருக்கணும் இத்தனை இடங்கள்ல எரிக்கணும் மற்றது மனித கழிவுகள் விலங்கு கழிவுகள் எல்லாம் அப்படியே நேரடியா கொண்டு போடப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்ப அதுல இருந்து நீங்க அந்த ஸ்கவெஞ்சிங் அதுல போய் பாக்குறே இல்லையா? அதை நீங்களும் இருக்கிறீங்களா இந்த குரூப்ல? மற்ற பிஹெச்ஐ நீங்க இந்த ஏரியா பிஹெச்ஐ இல்லையே அதுக்குரிய சம்பந்தப்பட்ட இல்ல அந்த குரூப்ல இருக்கணும் வந்து இல்ல நான் என்ன கேட்கிறேன்டா வளமையா மற்ற பிரதேசங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். வடக்கு தவிர்ந்த மற்ற இடங்கள்ல தரம் பிரிச்சு பிளாஸ்டிக் வேறையா போகுது, இது வேறையா போகுது. மற்ற இடத்துல எல்லாம் நான் பார்த்த இடங்கள்ல எல்லாம் சரியா தான் செய்யணும். இங்க நீங்கள் தரம் பிரிக்கிறதே இல்லையன்ற ஒரு முறைப்பாடு இங்கேயும் இருக்குது. மற்ற போற வெஹிக்கிள்லையும் பாக்கங்களுக்கு தெரியும் தானே அம்மா ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அந்த கல்லுண்டா பகுதியில இருந்து எழும்புற புகை அப்படியே முழுக்க சாவக்காடு அந்த ஏரியா முழு இடமே ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரும் அதுல. இது ஒன்று இது நீங்க சொல்றீங்க லேண்ட் உங்களுக்கு தந்தா பெர்மனண்டா ஏதாவது செய்வீங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க இதுல எந்த நாங்கள் இதை கொண்டே கொற்றமே ஒழிய எந்த இன்சினரேஷனும் செய்யப்படுறதுல தானே அங்க அங்க இத கழிவு அகற்றையில தானே அங்க நாங்க கழிவு சேகரிக்கிற இடம் அப்படித்தானே இல்லையா? நீங்க அதுல டம் பண்றீங்களே ஒழிய அங்க ப்ரொசஸ் பண்றீங்களா? உங்களுக்கு தெரியும் ஃபைபர் சிஸ்டம் நான் சொல்ல தேவையில்லை. உங்களோட கனியோட் 10 years தனவிதராஜ்கிட்ட கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வந்து இந்த பேட்ச்மேட் நீங்க அங்க டம் பண்றீங்களே ஒழிய நீங்க அங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறதுல தானே பிளாஸ்டிக் கழிவு வந்து ஒரு கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கீங்க. மற்ற கழிவுகளுக்கு என்ன இது இப்ப நான் கேட்கறேன்டா லேண்ட் ஃபில் ஒன்று கிரியேட் பண்றீங்களா பண்ண போறீங்களா? உங்க லேண்ட் கேட்கறீங்க தானே. நான் கேட்கறேன்னா பெர்மனண்டா டம் பண்ணி லேண்ட் ஃபில் ஒன்று கேட்கறீங்களா இல்லாட்டி இன்சினரேட்டர் பூட்ட போறீங்களா அல்லது என்னண்டு இந்த கழிவுகளை இப்படியே சேர்த்து கொண்டு தானே இதுல இருக்கும் கல்லுண்டாய் நிரப்பின அப்புறம் வேற இடத்துக்கு போகணும். நாங்க நீங்க பசங்களை தயாரிக்கிற ப்ரொபோசல் ஒன்று வச்சிருக்கீங்களா? இல்ல அதான் நான் கேட்கறேன்னா இப்ப இதை தொடர்ந்து என்ன செய்ய தொடர்ந்து கொண்டே இருக்க கொட்டிக்கொண்டே இருக்க போயினமான்றதா என்னோட கேள்வி. அது சரி வர அதுக்கு இல்ல குறைக்க போறோம். நான் நீங்க உங்கள்கிட்ட தானே கேட்டேன் நீங்க இதை பேர்ன் பண்ண போறீங்களா என்ன செய்ய போறீங்க? அப்படி சேர்ந்தோன்னு தானே இருக்கேன். உங்கள பட இல்ல இது எங்கட யாழ்ப்பாணம் முழுக்களும் சேர்ற குப்பையோடைய உங்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. இது நான் கேட்கறேன்னா இதுக்கு என்ன இது காசு அலோகேட் பண்ணியாச்சா? இன்சினரேட்டருக்கு எவ்வளவு ரைஸ் பண்ணி அதெல்லாம் சரி வரும். ஏன் மாநகர சபையிட்ட ஃபண்ட் இல்லையா? இருக்குன்னு தானே. ஒரு இன்சினரேட்டர் பண்றது குறைஞ்சது 200 million வேணும் இல்லையா? ஓகே நீங்க ப்ரொபோசல் அப்ரூவ் பண்ணி உங்கள்ட்ட ஃபண்ட் இருக்குன்றதாங்க நாங்க கட்டாயம் லேண்ட் அப்ரூவலை தரோம். லேண்ட் அப்ரூவல் தர இயலாது அன்லஸ் அதர்வைஸ் நீங்க உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஒன்றை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு என்ன சார் நான் சொல்றேன் சரிதானே? அதுல வந்து ஏதாவது ஒன்று அந்த குப்பையில நிறைய சேர்த்து கொண்டிருக்கா தானே அதை ப்ரொசஸ் பண்ணி ஒன்றில் ஏதாவது பிரைவேட் கம்பெனி யாரோ ஒரு ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு கம்பெனி ஒரு ஆள் வந்து கேட்டவரான் தான் ஃபுல்லா செய்யறேன் வடக்கமான முழு கேட்ட 10% கேட்டிருக்கீங்கன்னா அந்த மனுஷன் மாட்டேன்னு தெரிஞ்சு போயிட்டு அது யார் கேட்டேன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன் என்றால் நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க இந்த குப்பைக்கு? சொல்யூஷனை சொல்லும்போ நீங்க இன்சென்ட்ரேட்டர் பண்றதுக்கு பிட்கோல் பண்ண போறீங்க அது எல்லாம் சொல்லுங்க. அதுக்கு பிறகு லேண்ட் அப்ரூவலை தாரோம். இல்லாட்டி கல்லுட்டா ஜனம் இல்ல பாவம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனம் இல்ல நடுவே கொண்டே கொட்டி 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 இந்த வெங்கட வீட்டு காணிக்கு பக்கத்துல போய் கொட்டி இருந்தா என்னோட இப்ப துவக்கம் இல்லை என்ன செய்யறது? அப்ப ஏதாவது சொல்யூஷனை சொல்லுங்க லேண்ட் அப்ரூவலை தாரோம். ஐயா இதுல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். இந்த குழுவுல வந்து வட்டார உறுப்பினரையும் முனைட்டியில உள்ள தலைவர்மாரையும் முனைக்கணும் சொல்லி இருந்தது. ஆனால் இங்க வந்து அந்த விஷயம் நடைபெற இல்லை.
அது இப்ப நாங்கள் இதுல பார்க்க போய்க்குள்ள மாநகர சார்பா தான் இந்த குழு கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டது யோசிக்க தோணும். இல்ல இப்ப இது என்னடா இதுல போய் நாங்க உள்ளுக்குள்ள பூந்து பாக்குறது கொண்டு இல்ல இந்த போன டிசிசி போய் டெய்லி பார்க்க முடியல. எங்களுக்கு அது ஒரு ஹைப்போதீசிஸ்ல ஒரு எடுகோல்லையே எங்களுக்கு விளக்கம் என்ன உள்ளுக்கு நடக்குது. ஒரு 15 தரம் வெறிஞ்சிருக்கு. நான் ஒரு 2 தரம் டிஎஸ் போறீங்க மட்டும் சொல்லுங்கம்மா. எங்களுக்கு நாங்க உள்ள லேண்ட் அப்ரூவல நாங்க கழிச்சு ஜஸ்னா டிசிசில போட்டு எடுத்து தரோம். என்ன செய்ய போறீங்க அந்த குப்பையை? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். ரிப்போர்ட்ட ரெனிசியஸ் கேனியோட அரவிந்தராஜிட்ட சொல்லுங்க. ரிப்போர்ட் அடுத்த முறை ஜஸ்னா டிசி மீட்டிங் கொண்டு வர சொல்லு. இதுல வந்து எங்களை உணர்ச்சி கொள்ளணும் நான் கேட்டுக்கொள்றேன். இதுல 2 வகையாக நாங்கள் போட்டு ஒன்று இது டெக்னிக்கல் ஒரு கமிட்டி உண்டு, அதுதான் இந்த கமிட்டி. மற்றது உள்ளுக்குள்ள போய் பாக்குறாக்கள் திடீரென ஃபயர் ஏற்பட்ட அல்லது அங்க சரியா நடக்குது ஒன்று இடைக்கிட பாக்குறதுக்கு இவந்த பெயர்கள் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் சார். அந்த வட்டார உறுப்பினர், மற்றது கிராம சேவையாளர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர், அந்த கல்லுண்டாயில இருக்கிற ஒரு நபர் அப்படி என்று சொல்லி ஒரு பேர் லிஸ்ட்ல வந்து நாங்க தியரிட்டிக்கலா எந்த பொதுமானம் உள்ள போய் பார்க்கலாம். யாருமே தியரிட்டிக்கலா எந்த பொதுமானம் உள்ள போய் பார்க்கலாம். சட்டப்படி போலீஸ்காரட்ட போய் ஒரு வழக்கு போடுவமா இருந்தா அவைட்ட லேண்டே இல்ல. அது பார்க்க மாட்டேன்னு சொல்றது. சொன்னா இதுல வந்து தரம் பிரிக்கிறா இல்லையான்னு சொல்லி டெக்னிக்கலா பார்க்க தேவையில்லை தானே. பொழுத்தின் இருக்கா குப்பை இருக்காண்டா நாங்களே தரம் பிரிக்கிற பிராக்டிகல் எங்களுக்கு தெரியும் தானே. இப்ப நாங்க தரம் பிரிக்கிற மாநகரசபை வீடு வழியே தரம் பிரிச்சு எடுத்தா தான் இங்க தரம் பிரிச்சு விடும். என்ன செக்டருக்கே வச்சு தரம் பிரிக்கிறதா இல்ல தானே. சோ அது பிராக்டிகல் அப்படி நடக்கல. அது எங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொல்லுங்கோ. நாங்கள் உங்களுக்காண்டி அடிபட்டு உங்களுக்கு ஃபண்ட் எடுத்து தரதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அங்க போய் எங்கேயா போய் பார்லிமெண்ட்ல கழிச்சு இது இப்படி மாநகர சபைக்கு இப்ப பாத்தீங்கன்னா கலனி இதுக்கு வந்து இப்ப 3 இன்சென்ட்ரேட்டர் ஓட பண்ணிக்காங்க கலனிக்கு. உங்களுக்கு தெரியும் கோல் அங்கால எல்லாம் இன்சினேட்டர்லாம் வந்தபடி ஹாபர்ல வெயிட் பண்ணி கொண்டு அவங்க அதுக்கு அடிபடுறாங்க ரிலீஸ் பண்றதுக்கு. எங்களுக்கு இன்சினேட்டர் ப்ரொபோசலே இல்லை. என்ன கட்டப்போ என்ன செய்ய போறோம் குப்பையை செய்ய போறோம்னு தெரியும். அதை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் உங்களுக்கு அடிபட்டு எடுத்து தரலாம். பட் யாரும் போய் பார்க்கலாம். நீங்க அதுல செக்யூரிட்டிய வச்சிருக்கிறது வேற பிரச்சனை. பட் அது அந்த ஊர்ல இருக்கிற பொதுமகனுக்கு அந்த குப்பையை பாக்குறதுக்கு அனுமதி இல்லைன்றது நாங்க வேணா வழக்குல வின் பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு எதிராக வழக்கு போட்டு காட்டுறோம். அது பிராக்டிகல் தானே. நாங்கள் எல்லாம் ஒரே ஆக்கள் தானே. அது சண்டை பிடிக்கிறது பிரியோசனம் இல்லை. நீங்க போய் பாருங்க ஐயா. பாக்கல பிரச்சனை பட்டா 119 அடியுங்க. 119 அடி சொல்லுங்க. அங்க ஏரியால குப்பை இருக்கலாம் இருக்குது. மாநகர பிரதி ஆணையாளர் வந்து நாங்க சொல்லி பார்த்தோம். இப்ப குப்பை எரிது பார்க்க போறோம். அத நீங்கள் கதைங்க போலீஸ்ல கம்ப்ளைண்டா போடுங்க. கௌரவ தலைவர் நீதிமன்றத்துல வழக்கு நடந்து முடிவு சொல்லி நீதிமன்றங்களை பிள்ளையா நாங்கள் தகவல்களை கொடுக்க கூடாது. நீங்களாம் தலைவர், நீங்களாம் இந்த கூட்டத்தில் முதலாவது வந்து இல்ல ஒரு அரச அது யாருக்கும் பொருந்தும். ஒரு அரச நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு ஆளை அனுமதி இல்லாமல் யாரும் உள்ள போக முடியாது. அது பொதுமான எல்லாம் போய் பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையே இரும்பு போர்க்க போறாள் போய் தீ வைக்க போற ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்லப்படும். உள்ளுக்குள்ளால பூந்து போறாக்கள் கூட நெருப்பு வைக்கணும் சொல்லப்படுது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இதுல தலைவரா? நீங்க தலைவரா? நான் தலைவர். நான் சொல்ல வேண்டிய சொன்னா இந்த கமிட்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த கமிட்டி போகுது. அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க அந்த ரிப்போர்ட்டை தாங்கோ. அதை நாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு இப்ப இலியான் பெருக்கம்பட்டுக்கு அந்த மறந்தடிக்கிறீங்க. இந்த மக்களுக்கு எத்தனை நேரம் பிரேசாவில போய் கேட்டு ஒரு கிழமையில வந்து 33 கோடிக்கு மேல மறந்துடுற அவர் உள்ளாட்சி கூட மறந்துடுறது மக்களுக்கு காசு இல்லைன்றீங்க. போட்டிருக்கேன் ரெக்கார்ட்ல மருந்து அடிக்கணும். இதுல ரெக்கார்ட் பண்றாங்க. அடுத்த முறை நான் இத்தனை முறை செய்த நீங்கள் சரிதானே சார். இதுல அவை உள்ளுக்குள்ள அடிக்கிறதான் இவ கேட்கிற தங்கிட்ட குடியிருப்பு பிரதேசத்திலே ஏரியாவுக்கு போறீங்களா? வந்த பாரத இல்லையா வந்தா வந்து 6 வருஷம் போயிருக்க. அடுத்த வெள்ளிக்கிழமை போய் இந்த எம்ஓஹெச் வந்து இவன் ஏரியாவை பார்த்து சொல்லுங்க. அதுக்கு நீங்க இது ஸ்ப்ரே பண்ணணும்னா ஸ்ப்ரே பண்றது உங்களோட வேலை சரிதானே ஐயா. மற்றது முக்கியமாக உண்டு சுத்தி வரும்போது அத்திவரம் காட்ட சொல்லுங்க. வேலி அடிச்சு வேலி அடைக்கணும். சும்மா 4 தூரம் போட்டு அடிச்சு விட போறீங்களா? அப்படியே மழை காலங்கள்ல வெள்ளங்கள் வந்தாயா முழு நிலவும் எல்லாம் அங்க வந்து கிராமம் தான் பெரு
வருமானத்தை மட்டும்தான் மக்களை பாக்குறீங்க, மக்களுக்காக நீங்க இருக்கிறீங்கன்றத நீங்க புரிஞ்சு சொல்லணும். இதுல வேலி கலைக்கிறதுக்கு நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம் ப்ரொபோசல். வந்த காசு வந்து நான் மதில் மாதிரி போட்டு தரேன்ற அந்த தண்ணி இங்க வராம செய்யறதுக்கு நடவடிக்கை இப்ப தற்காலிகமா செய்யறா அதுல 2 இருக்குது. பிரதேச சபையின் இதுவும் இருக்குது, அந்த கழிவகற்ற பிரதேசம் இருக்குது, மற்ற அங்கால மாநகர சபையின். இப்ப பிரதேச சபையின் கழிவகற்ற அந்த பிரதேசத்தோட போட்டாத்தான் சார் இங்கெல்லாம் வெள்ளம் பெறாது. அப்ப அதுக்கு முன்னுக்கு நாங்கள் இப்ப ஒன்னும் செய்யல என்றால் வார வருஷம் 2027க்கு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போட்டாலும் அதுல ஒரு ரோட் உண்டு ஃபுல்லா போடுறதுக்கு இருக்குன்னா காப்பட் ரோட் அவன் பின்னால அந்த ஸ்டோரேஜ் பிளான் ஒன்று போடுறதுக்கு இருக்கணும் ஏடிபி ஃபண்டில். அப்ப அதுக்கு முன்னுக்கு நாங்கள் அந்த பெரிய அளவில் செய்ய தேவையில்லை சார். மாநகர சபைக்கு மாநகர நீங்களும் இதுக்குரிய நடவடிக்கை எடுங்க. என்னடா அந்த வெள்ளம் தண்ணி எப்படி சும்மா நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுங்கன்னா அவன் நடவடிக்கை எடுக்கும். நீங்க 2 வருஷம் காசு இருக்கு அங்க அவங்க கேக்குறாங்க. இப்ப அங்க இருந்து மழை பெஞ்சு அடுத்த மழைக்கு தண்ணி போடி $40 லட்சத்தை வேண்டி அந்த 40 லட்சம் வேலை இல்ல. சரியா, வேலை இருந்தால் தானே நீங்க நடவடிக்கை முக்கியம் தலைவர் அவர்களே, முக்கியம் என்னன்னா அந்த குடியிருப்புகளுக்கு போயிடுற பொழுது அவர்கள் நெடுகளும் சொல்ற குற்றச்சாட்டாங்க அந்த குடியிருப்புக்கு இளையான் பாராது. அதை எம்ஓச் கண்டிப்பா பார்த்து அதுக்கான மருந்து அளித்தல்கள் அதை செய்தே ஆக அந்த விஷயங்கள் 2வது வெள்ளிக்கிழமை என்னண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் போயிட்டு அங்க ஸ்ப்ரே பண்ற நடவடிக்கை எடுக்கணும். அந்த பிள்ளையானுக்கு ஸ்ப்ரே பண்றது எங்களுக்கு அப்படி மருந்தும் இல்ல. பொறுப்பு தான், பொறுப்பு இல்லையா? எனக்கு தெரியும், தெரிஞ்சான்னு சொல்றேன். இல்லையா தொட்டு நீக்கிறது அதெல்லாம் ஒன்று இல்லையா? அந்த ஏரியால எல்லாம் அவதான் பார்க்க வேற வழி இல்ல. சரியா? ஓ சொல்லுங்க. என்னன்னா இப்ப நீங்க கேட்ட ரிக்வெஸ்டுக்கு நான் இது எந்த கடமைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா நான் இது ஆர்டிஎச்எஸ்க்கு எழுதி நான் எழுத்து மூலமா இந்த கடமை சம்பந்தமான டீட்டெயிலும் இந்த இலியான் வாரதை எப்படி தடுக்கிற டீட்டெயிலும் நான் அடுத்த டிசிசிக்கு முதல்ல டிஎஸ்க்கு உங்களுக்கு தொட்டு நீக்கிற சம்பந்தமான ஒன்று இருக்கு தானே டியூட்டி உண்டு. தொட்டு நீக்கிறதுல சுத்த என்ன சார் தொட்டு வேலை அங்கங்க இடத்துல இருக்கண்டா அதை போய் கோர்ட்ல வழக்கு போடுற கூடெக்ட் எடுத்து வாசிங்க. ஒன்றுமே தெரியாது, சும்மா தலைவர் கொண்டு பண்ற வேலைதான். சரி, கட்டுப்படுத்துறது அவங்க கேக்குறாங்கன்னா அந்த தண்ணி முழுக்க வடிஞ்சு ஒவ்வொரு மலைக்கும் போனா மக்கள் பிள்ளையா எடுத்துக் கொள்ளுவினம். அதாலதான் நான் சொல்றேன் என்னடா இப்ப எம்ஓச் போய் மருந்தடிங்கன்னு ஏற்கனவே நாங்க நுழம்பு பெருக்கிறது சம்பந்தமா நிறைய கஷ்டப்பட்டோம். திருப்பி சனம் நினைக்கும் எங்க இல்லையான்னு வந்தாலும் நான் போய் மருந்தடிக்க இல்ல. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஏரியா இல்ல, குப்பை ஓடுறது மாநிலம் முழுக்க குப்பை ஓடையில அந்த இடத்துல மட்டும் தானே குப்பை ஓடினா மக்களும் வீட்டுல குப்பை வச்சிருப்பினா அங்கேயும் இல்லையான் பெரும் இந்த கடை இங்கேயும் பெரும். நான் இல்லையான கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த ஏரியா மட்டும் உங்களோட பிஹெச்ஏ வச்சு செய்யுங்க. சரி, இந்த ஏரியா மட்டும் பிரதேச சபையோட சேர்ந்து செய்யுங்க. சரிதானே? சொல்லாதீங்க ஐயா. அப்படி சொல்லிப்பட்டு அதோட மாநகர சபையும் உதவி செய்யணும். ஏன்னா அவங்களோட போகுதானே நீங்க கொற்ற மாநகர சபையை கேட்கறீங்க, அங்க இருக்க மருந்தடிக்கிறேன் தெரியும். அங்கேயும் எமோச்சு இருக்குல்ல, அவையிலே அனுப்புங்க. ஏன்னா 2 போதையும் சேர்ந்தாலும் செய்ய வேணும். இல்ல இப்ப அதுல பிரதியான அதுல சார் அவையல் கேட்கறது வந்து உண்மையில அந்த குப்பை கொட்டுற இடத்துல இருந்து வார இலையான் தான் ஊருக்குள்ள போகுது. அதால அவையல் சொல்றீங்கன்னா உங்க அந்த ஏரியாவுக்கு அடிக்கிறதோட தங்கந்த குடியிருப்புகளுக்குள்ள வார இலையானையும் கட்டப்படுறதுக்கு அடிக்க சொல்லிதான் கேட்கணும். மாநகர சபைக்கும் அந்த பொறுப்பு இருக்குதானே, அங்கேதான் உற்பத்தியாவது தான் நெஞ்சால வருது. சரிதானே? அப்ப அண்டபடியால அதுக்கு நாங்க ஏதாவது நீங்க ஒன்று செய்யத்தான் வேணும். சரிதானே?
ஜோதி பாருங்க சும்மா சிரிச்சிட்டு பண்ண எடுத்துட்டு போறீங்க இல்ல சரிதான் சரி ஊர்ல இருக்கிறவன் போயிட்டாலும் தெரியும் குழந்தை பிள்ளைகளை சாப்பாடு போகுது இல்லையா வெளியா தான் பாய்க்க போகுது ஓ சரி வெளியா தான் பாய்க்க போகுது சாப்பாடு அதுக்கே சொல்யூஷனை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுங்க அடுத்த டாபிக் என்ன ஐயா ஆட்சேபனை இருக்கு ஐயா என்னன்னு சொன்னா எங்களுக்கான கல்லுண்டா குடியிருப்பு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட 20 பில்லியன் அபிவிருத்திக்கு நிதி மாறப்பட்டிருக்கு ஐயா அதுக்குரிய எங்களுக்கு இது காரணம் உங்களுக்கு சொல்லு சார் என்ன சொன்னா ஐயா ஐயா 30 கோடி 40 கோடி ஒதுக்கினாத்தான் அந்த வேலை திட்டம் செய்து அந்த கிராமத்தை முன்னேற்றம் சொல்றது போய்க்காது எங்களுக்கு மாற நிதி அந்த நிதியை எங்களுக்கு அந்த ஒதுக்கினதை எங்களுக்கே செய்யுங்க ஒரு 10 மீட்டர் வீதி இருந்தாலும் சரி 100 மீட்டர் இருந்தாலும் சரி அதை செய்யுங்க 40 கோடி 50 கோடி போனோம்னா அந்த வீதி கிராமத்தை ஐயா அபிவிருத்தியில கொண்டு செல்லலாம் அந்த 2 கோடி ஒதுக்கி இருக்கேன் யார் சொன்னது ஆளுநர் ஒதுக்கப்பட்ட அதுக்கு எஸ்டிமேட் வந்து டிஎஸ்எல் போய் நாங்கள் எஸ்டிமேட் போட்டாங்க ரோட்டுக்கு 800 மீட்டர் வீதிக்கு நாங்க பார்த்து நிதி காய் மாறிடுச்சு ஐயா இதுக்கு என்ன ஐயா தீர்வு நாங்கள் இப்ப இதுல வந்து காய்ச்சிட்டு போகலாம் ஐயா நாங்கள் சரியான இல்லையான் பிரச்சனையும் ரோட்டு பிரச்சனை இதுல செய்தார் அதை விட எங்களுக்கு இப்ப காணி வீடு ஆற்ற குடும்பங்களுக்கு வெற்றி காணிகளை எங்களை பிரதேச செயலம் வந்து ஒரு 15 குடும்பங்களுக்கு அதை எங்களுக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறார்கள் அந்த பிரதேச செயலத்துக்கு நாங்கள் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதை தொடர்ந்து போன இதுல அவங்களுக்கு இந்த மிகுதி வீட்டு திட்ட பயனாளிகளுக்கான அந்த காணி உரிமை பத்திரம் வந்து பிரதேச செயலத்துல எல்லாம் வந்து பதிவுகள் குறிப்பிட்ட வழங்கப்படாத வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு வந்து பணிகள் நிறைவு செய்திருக்கணும் டிஎஸ் சொல்லியிருக்கிறார் 6 மாசத்துக்குள்ள நாங்கள் அதை உங்களுக்கு நாங்கள் படைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் காணி உறுதியை கையெழுப்போம் என்று அதையும் நீங்கள் மிக விரைவிலே ஆவணம் செய்யுமாறு உங்களை நான் கேட்டோம். தலைவர் உங்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னண்டா இப்ப ஜூன் மாதம் அடுத்தது இந்த எல்நானோ எல்நீனோ ஒன்று வரப்போறேன்னு சொல்றாங்க அப்ப இல்ல சிரிக்கிற விடயம் இல்ல அடுத்த ஒரு புயல் ஒன்று வரப்போறேன்னு சொல்றாங்க இப்ப நாங்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்றை வச்சிருக்கணும் ஐயா அது பிறகு பிரதேச பவுண்ட போய் கிளறிக்கும் இந்தியால இவ ஒன்றை போய் கிளறிக்கும் எங்க தண்ணி எங்க போறிய ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்றை இதுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணுங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கு சார் அப்படி இப்படி இருக்கு கிராம மட்டத்திலயும் இருக்குது பிரதேச மட்டத்திலயும் இருக்குது கமிட்டி இருக்கு அங்க அது இந்த பிரான்ச் ஹெட் ஆபீஸ் தான் கெச்சல்ல இருக்கு இதுல இருக்கிறார் சூரியராஜ் தெரியாது வறட்சியோட இதுவும் மாறி மாறி என்ன செய்யறீங்க நீங்க திருப்பி ஒரு பெரிய மழை ஒன்று அடிச்சா முக்கியமா பாதிக்கப்படுறது கல்லுண்டு அந்த இந்த இடம் எல்லாம் தலைக்கு மேல தண்ணி போயிடும் என்ன ஏதாவது வச்சிருக்கீங்களா டிசாஸ்டர் பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா டிசாஸ்டர் சொல்லி நாங்க டிவிஷன் பிளான் டிசி பிளான் சொல்லி அது எனக்கு தெரியும் எனக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் பிளான்ன்றது அது நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்றத கேள்வி நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அதாவது அடுத்து என்ன டக்குனு ஒரு பெரிய மழையான்னு சொன்னா நீங்க எங்க ட்ரக் வெட்டி விடுறது எந்தெந்த சனத்தை கொண்டு எங்க இருக்கிற ஒரு பிளானோட வச்சிருக்கீங்க அடுத்த மழை பாப்போம் சரி இதுல கௌரவ தலைவர் நான் நினைக்கிறேன் அடுத்த அது கைமாறப்பட்டிருந்தால் அதை நீங்கள் ஒத்துக்கொண்டு கைமாறப்பட்டிருந்தால் அதை உண்மையாக கைமாறப்பட்டிருக்கணும் ஒத்துக்கொண்டு அதைக்கு எவ்வளவு காலத்துக்குள்ள நீங்கள் அதே மாதிரியான ஒரு நிதியை ஒதுக்கி செய்ய போறீங்கன்ற வாக்குறுதி கொடுக்கணும் அதுக்கு பதிலாக இப்ப தண்ணி வந்துட்டு தானே ரோட்டு போடுவோம் அதுல தண்ணி வந்தா அது இன்றைக்கோ ஆரம்பித்த பயணம் அந்த பயணம் இன்றைக்கு வந்து செய்யுது அது அது இல்ல அதுல தண்ணி வந்தா இப்போ ஆரம்பித்த பயணம் தண்ணி குடி தண்ணி இருக்கே நடவடிக்கை எடுத்தீங்களா நாங்க தண்ணி கொடுக்காம வேற என்னத்துல கடல்ல தண்ணி எடுத்து நீங்க காசுக்கு கொடுத்தீங்க தண்ணி ஒழுங்கா வந்ததா தண்ணி தெரியுமா தண்ணிக்கு காசு ஆனா 50 தான் நாங்க பாக்குறாங்க அது தெரியுமா மற்றது முன்பள்ளிகள் இது எல்லாத்துக்கும் நீங்க கேளுங்க நாங்க ஃப்ரீயா தான் எல்லாமே கேட்கறதுக்கெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்களே செய்தீங்களா அப்படி கேட்க கூடாது தண்ணி நாங்க இப்ப கொடுத்தீங்க நாங்களாம் வந்து டெட் லைன் போட்டு தான் கொடுத்தாங்க இத்தனை தேக்கும் கொடுக்க வேணும் சரி நீங்க பவுசர்ல தண்ணி கொடுத்து நான் சொல்லி போட்டு அடுத்து தண்ணி கொடுத்து வரேன் ஓகே
இப்ப இந்த பிரஜாசக்தி என்று அதுல இருக்கிறாங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி வேற ஒரு ரோட்டை அனுப்பியிருக்கணும். நாங்களா தானே காலங்காலமா கத்தினாங்க, நீங்க கேட்கல தானே. இப்ப மாறி காசு ஒதுக்கியாச்சு நீங்க வேலை நடக்க போது நீங்கள் எஸ்டிமேட் பாருங்க, எஸ்டிமேட் செய்யுங்கன்னு சொல்லி பிரதேசத்துக்கு நாங்க இலக்கட்டுங்கிற நேரத்தை அடுத்த தினம் முதலாவது இப்ப போட்டு வைங்க, ஒரு தடையும் மாற்றக்கூடாது. சரிதானே? எந்த அனுமதி இல்லாம அடுத்த வருஷத்துல முதலாவது தான் போட்டு தரலாமா? கண்டு ஓடி வர மாட்டது சொல்லுவோம். இல்ல குற்றமோடு சம்பந்தமா இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும். இப்ப நீங்கள் 100% நடைமுறைப்படுத்தினாலே அங்க உள்ள கொஞ்சம் பிரச்சனை தீரு. அந்த நீதிமன்ற தீர்ப்பு நான் நினைக்கிறேன் டிஎஸ்சி டைம் இருக்கு, மாநகர சபை டைம் இருக்கு. கேள்விப்பட்டா நீதிமன்ற தீர்ப்புப்படி கொளுத்தவே இல்லாது, கொளுத்த இல்லாத விலங்கு கழிவு மனித கழிவு போட இல்லாத பொலித்தீன் போட இல்லாது. இது அதான் நான் சொன்னேன், கண்டம் ஆஃப் கோர்ட் என்று சொல்லி நாங்க திருப்பி போறது. ஐயா நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோமான ஒருவரும் செய்ய பாடில்லை, அதெல்லாம் வரைக்கும் முடியும் செய்யலாம். போடலாம். நான் அடுத்த முறை சுமாரன் ஐயா சொல்லி கண்டம் ஆஃப் கோர்ட் போட சொல்லுவோம். அடுத்த கோர்ட் கேஸ போடுங்க. அதை ஆரை கொண்டாலும் நீங்கள் எங்களை மக்களுக்கு ஒரு தீர்வை உடனடியா வழங்கிட்டாங்க. உங்களுக்கு பக்கத்திலே ஒரு ஆள் ஓடி திருதாரு கட்டத்தர நீங்க ஒன்றே போடு போறப்பா அந்த ஆள்கிட்ட போறீர்கள். நான் சும்மா கள்ள வழக்கெல்லாம் கொண்டு போறேன். அவளை கொண்டு பக்கத்துல கைக்குல வச்சு கல்லற வழக்கெல்லாம் போடுறேன். நல்லா கட்ட வழக்கு தான் போடுறாங்க. நீங்களே சொல்லல தொற்று நோயை கட்டுப்படுத்தணும். தொற்று நோயை கட்டுப்படுத்துறதுதான் இலையான கட்டுப்படுத்துறது என்று சொல்லி இல்லையா? தொற்று நோய் இன்னும் வேற இல்லையான வேற என்ன பணி இது படிச்சது தெரியாது. ஐயா ஒவ்வொரு இலையா பிடிக்கிறது வேற இல்ல. இலையான மரம் அடிக்கிறதுக்கு அது மாநகர சபை. மற்றது இன்னொரு வேலை இருக்கு. இந்த மானிப்பாயில இந்த மார்க்கெட் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தீங்க. மீன் மார்க்கெட்ல ஒரு பிரச்சனை போய் பார்த்தீங்களா? பிஹெச்ஐ நீங்கள் போய் ஒரு காட்டி சார் நீங்க பார்க்க இல்லையா? ஒரு காலம் எம்ஓச் போய் பார்க்க இல்லையா? உங்களுக்கு ரிப்போர்ட் தந்தவரா? என்ன ரிப்போர்ட் தந்திருக்கிறேன்? இல்ல 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 அதுல சேர் கேக்குற கேள்வி என்னடா ஹாஸ்பிடல் டைரக்டர் போய் இன்னைக்கு நர்ஸ்ன்ற வேலை நர்ஸ்ன்ற வேலை டாக்டர் வேலை டாக்டர் வேலை ஒரு எம்ஓஜிட்ட போய் பிஹெச்ன்ற வேலையை கேட்டு கொண்டு போறீங்க. எம்ஓஜின்ற சூப்பர்வைசர் யார் சூப்பர்வைசர்? ஈவோ தான் உங்களுக்கு பிஹெச்ஆர் வேலை செய்யறது எம்ஓஜி. அப்ப ரிப்போர்ட் சரி உங்களுக்கு கம்ப்ளைன்ட் வந்ததா? மீன் பெரிய அந்த பிஹெச்ஐ முதல்ல கேட்டீங்களா? போய் பாத்தீங்க? நான் பிஹெச்ஓட கதைக்கு இல்லாத நாங்க வேலை நீங்க நீங்க எம்பி ஆயிரம் கஷ்டமா இல்ல நாங்க எங்களுக்கு அதுக்கு ரொட்டி இல்ல. நாங்க எம்ஓச்சோட வடக்கு மாநிலத்துல மொத்த பொறுப்பான ஒரு அமைச்சரா அப்படியே ஒரு டாக்டர் நீங்கள் முறை எம்பிபிஎஸ் அந்த பிள்ளை முறை எம்பிபிஎஸ் இப்படி ஒரு டாக்டரால கூட்டி கொண்டு வச்சு கொண்டு நான் உங்கள்ட்ட நாலு கேள்வி கேட்கலாம். நான் நாலு கேள்வியை கேட்டேன்னா உங்க மானம் கிளியும். அதாவது நான் கேட்கறேன் டியூட்டி இல்லையா? ஒரு ரேடியோரால இப்படி அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய கடை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க ரிப்போர்ட் தந்தவர இந்த கடிதத்தை நீங்க உங்க அவார்ட கொடுங்க, அவளுக்கு ரிப்ளை தருவா. இப்படி இப்ப கலெக்டருக்கு தான் போகணும். சார் நீங்க ஒரு சைக்காட்ரி பேஷண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க என்றால் ஒரு லேடி டாக்டரால இப்படி சந்தையில பாத்தீங்களா இத பாத்தீங்களா? பெரிய கடிதம் வந்திருக்கேன்னா கேட்க மாட்டீங்களா? என்ன அடிப்பாங்கன்னு பயம். இங்க வந்து சும்மா ஒரு எமோஜி கேட்டு பண்ணிக்கிறது இல்ல. நான் அந்த ஏரியா பொறுப்பானதான் கேட்கணும். ஆடிட பீடிட கேட்கலாம். மூவ்மென்ட் இதோ அடுத்ததா ஆடி பீடி. சரியா? ஏண்டா நீங்க பிஎச் கேட்கலாம். முதல் இந்த ஏரியா அந்த தொழில் இல்லன்னு சொல்லி போட்டா உங்களுக்கு தெரியணும் என்ன மாதிரி அட்மிஷன் செய்யறேன். அந்த ஹையரார்கி லெவல் ஒன்று இருக்கு. அப்படியே அப்ப நம்ம இந்த விஷயத்தோட ரிப்போர்ட் வேண்டி பார்த்துட்டு அது நெக்ஸ்ட் எடுங்க. நீங்க இந்த பேஜ் எடுத்து கொடுங்க. சரி என்ன ஒரு 3 வாங்கி சார் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சரி நீங்க கொடுங்க. இந்த டோச்சர் ஒன்று நான் என்ன 3 மாதத்துக்கு பிறகு நீங்க எம்பிசிஎஸ் வட்டக்கோட்டை எம்பிசிஎஸ்ல டைரக்டரா பார்க்கலாம். சரி நீங்க போய் பாருங்க. சும்மா ஒரு லேடி டாக்டரோட கூப்பிட்டு ஹராஸ் பண்ணல. நான் கேள்வி கேட்டேன். நீங்க கேள்வி ஹராஸ் பண்றது உங்களுக்கு தான் தெரிஞ்ச ஹராஸ் பண்ண நான் ஹராஸ் பண்றேன் இல்ல. சரியா? இந்த பெரிய கடை இந்த கடையை வாங்கி அந்த கடையை நீங்க போட்டு மறுபடியும் சொல்லு எல்லாம் போட்டது கேட்டு அவன் ரிப்போர்ட் இருக்காது. ரிப்போர்ட் பழைய ரிப்போர்ட் 5 வருஷத்துக்கு முந்தின. நீங்க எங்க இருந்தீங்க? சரியா? சும்மா
சும்மா இத வேறுங்க சண்டை நடத்துங்க. சும்மா கதைக்க கூடாது. இதுல வந்து இருந்தோட கதைக்கணும். சரியா, நான் உங்கள்ட்ட ஒண்ணும் சொல்றேன். உங்களுக்கு எங்களுக்கு ஆபீசர் சரியா, நாங்க ஆபீசர் எங்க லேடி மேல் ஒன்றும் பாக்கல. மேலோ நடத்துங்க. சும்மா கதைக்க கூடாது. இதுல வந்துருக்கு